வணக்கம் நண்பர்களே. 2 நாட்களாகவே நிறைய மாணவர்கள் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க. நேத்து மட்டுமே ஒரு 7-8 மாணவர்கள் எனக்கு டைரக்டா கால் பண்ணிருந்தாங்க. சரி, ஏன் இவ்வளோ கால்ஸ் மெசேஜஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா சில நாட்களுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சிக்கு ஒரு புதுசா சேர்மனை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவருடைய பேர் பாத்தீங்கன்னா மனோஜ் சோனி அப்படிங்கிறவர். இப்ப இந்த அப்பாயின்மெண்ட்டை சுத்தி கொஞ்சம் கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா தமிழ்நாட்டில் சோசியல் மீடியால ஒரு சில பேர் பேசி இருக்காங்க. இதை பார்த்த நிறைய மாணவர்கள் எனக்கு கால் பண்ணிருந்தாங்க, மெசேஜ் பண்ணிருந்தாங்க. இப்ப நிறைய பேர் கான்டாக்ட் பண்றாங்க. சரி, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அந்த மனோஜ் சோனி யூபிஎஸ்சி சேர்மன், நியூ சேர்மன், இந்த விவகாரம் பத்தி தான் நான் பேச போறேன். அதே நேரத்தில் இந்த வீடியோ மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு சில முக்கியமான கேள்விகளை நான் முன்னெடுத்து வைக்க விரும்புறேன். அவங்க இதுக்கு பதில் சொன்னாங்கன்னா பெட்டரா இருக்கும். ரூலிங் பார்ட்டியும் சரி, ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் சரி. சரி, இப்போ இந்த மாணவர்கள் இவங்க பேசுறாங்க இல்லையா, அன்பார்ச்சுனேட்டா நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா அந்த அவசரத்துல இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. போன் பண்ண உடனே கவனிக்க கூட மாட்டுறாங்க, அப்படியே கத்துறாங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பயமா இருக்கு, சொல்லுங்க சொல்லுங்கன்றாங்க. எப்பயுமே ஒரு டீச்சரா என்ன ரியாலிட்டியோ அதுதான் என்னால சொல்ல முடியும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வெரிஃபை பண்ண விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ண முடியும். நான் எமோஷனலா எப்பயுமே பேச மாட்டேன். ஆல்ரெடி ஒருத்தர் ஒரு ஒப்பீனியனை வச்சிருக்காரு அப்படின்னா நான் டைரக்டா அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனா மாணவர்கள் அந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறாங்க, அப்படி பேசினா ஹாப்பி ஆகிறாங்க. நான் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதனால நிறைய பேர் அப்செட்டும் ஆயிடுறாங்க. ஒரு டீச்சருக்கான டியூட்டியை மட்டும்தான் நான் பண்ணுவேன். இதை நான் மறுபடியும் சொல்றேன். ஒருவேளை நான் பேசுறது பிடிக்கல அப்படின்னா அது மாணவர்களுடைய விருப்பம், அவங்களுடைய ரைட்ஸுமே நான் மதிக்கக்கூடியவன். போலியா பேசி மாணவர்கள் என்னை விரும்புறதை விட எது ரியாலிட்டியோ அதை சொல்லி அதனால மாணவர்கள் என்ன வெறுக்கிறாங்கன்னா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு டீச்சராகவே நான் இருந்துட்டு போறேன். சரி, இப்போ இந்த யூபிஎஸ்சி சேர்மன் விவகாரத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ், அதனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க, பொறுமையா பாருங்க, மேலோட்டமா கேட்காதீங்க. இந்த 2 வீடியோஸும் எது சம்பந்தமானதுன்னா, முதல் வீடியோ யூபிஎஸ்சி இன்டர்வியூ நடக்குது இல்ல, இதுல அரசியல் சார்ந்து செலக்ட் பண்ணுவாங்களா, அந்த இன்டர்வியூ போர்டுக்கு ஐடியாலஜிக்கல் ஓரியன்டேஷன் இருக்குமா, அந்த பாரபட்சத்தோட செயல்படுவாங்களா, அது பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 1 இயர் முன்னாடி பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதை பாருங்க ஃபுல்லா. 2வது வீடியோ இது ரீசெண்டா அப்லோட் பண்ணது, தமிழ்நாடு மாணவர்கள் ரீசெண்ட் இயர்ஸ்ல ஏன் செலக்ஷன் கம்மியா போயிருக்கு, இதை பத்தியும் நான் பேசியிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. ஒருவேளை அதுலயும் உங்களுக்கு என்னுடைய வியூவை எடுத்துக்க விருப்பம் இல்லைன்னா அது உங்க இஷ்டம் தான். ஆனா எது ரியாலிட்டியோ அதுதான் நான் சொல்வேன். அதனால அந்த 2 வீடியோஸை ஃபுல்லா பாருங்க. நான் சொல்றதுக்காக நீங்க எதையுமே எடுத்துக்க வேணாம். இதை நான் எப்பயுமே சொல்வேன். என்னுடைய வீடியோஸை நீங்களாவே வெரிஃபை பண்ணுங்க, நிறைய சோர்சஸ் போங்க. ஆனா மேலோட்டமா சோசியல் மீடியால அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்கன்னு எதையும் நம்பாதீங்க. நீங்களா ஹோம்ஒர்க் பண்ணணும், புரியுதா? ஒரு ஸ்டூடெண்ட் போன் பண்ணி ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க, நான் எடுத்த உடனே அவங்கள ஸ்ட்ரிக்டா சொல்லுவேன். காரணம் என்னன்னா, அவன் கத்துறதே தப்பு, அவன் தப்பு பண்றான்னு அர்த்தம். இந்த யோசனையே தப்பு. சரியா படிக்காம டியூட்டியை பண்ணாம எதையோ நினைச்சு பயந்து கத்துறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை நான் சரி பண்ணணும். அந்த டைம்ல நான் ஸ்ட்ரிக்டா தான் ஆன்சர் பண்ணுவேன். ஒரு டாக்டர் எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு கண்டிப்பா சொல்றாரோ அந்த மாதிரிதான் நான் சொல்வேன். அதனால இதுதான் என்னுடைய பாணி. நான் எத்திக்கலா தான் செயல்படுவேன். நான் சொன்னது போல என்னுடைய அந்த பாணி ஸ்டைல்ல விருப்பம் இல்லைன்னா அது உங்களுடைய உரிமை. நான் சரியான ஒரு டீச்சரா செயல்படுவதுதான் என்னுடைய ஒரு டியூட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த யூபிஎஸ்சி சேர்மன் விவகாரத்துக்கு நான் வரேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை நான் சொல்லிடுறேன். யூபிஎஸ்சி மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்லயும் சரி, மற்ற முக்கியமான பாடிஸ், இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவில ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுக்கு சாதகமான சில ஆட்கள், அப்படி இல்லைன்னா ஐடியாலஜிக்கல் இன்ஃபுளுன்ஸ் உடைய ஒரு ஆட்கள், சிம்பிளா சொல்ல போனா பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களை நியமிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க, கட்சிகள் பண்ணிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி, இந்த கட்சியும் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா பல ஆர்கனைசேஷன்ல பண்ணிருக்காங்க. இதையும் நீங்களே வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ யூபிஎஸ்சி சேர்மன் நீங்க பாத்தீங்கன்னா மனோஜ் சோனி, இவருடைய ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா யங் ஏஜ்லயே இப்ப அப்பாயிண்ட் ஆயிட்டாரு. ஆல்ரெடி யங் ஏஜ்லயே குஜராத்ல இருந்த ஒரு யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலராகவும் செயல்பட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா
அரசியல் சார்ந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் நீங்களே வெரிஃபை பண்ணுங்க, நான் சொல்ற நேரத்துக்கு வேணாம். இப்போ இந்த மாதிரி பாடிஸ்ல கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஆகட்டும், மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் ஆகட்டும், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி பாடிஸ்ல சேர்மனையோ இல்ல ஹெட்டையோ நியமனம் செய்யும் பொழுது கண்டிப்பா அவங்கள நியூட்ரலா இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கிறது எந்த கவர்மெண்ட்டுக்குமே ஒரு டியூட்டி. ஒரு அரசியல் சார்ந்து ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவரை மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லது. இதுதான் எத்திக்ஸ். ஐஏஎஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதுல எத்திக்ஸ் பேப்பர்னே ஒன்று வரும். அதுல நான் சொன்னதுதான் அவங்க படிப்பாங்க. கவர்மெண்ட்டுமே இதை தான் ஃபாலோ பண்ணணும். அதனால இந்த மாதிரி குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் ஓவரால் இந்த ஆர்கனைசேஷன்ஸ்ல நான் பொலிட்டிக்கல் பர்சன்ஸை அப்பாயிண்ட் பண்ணணும். நான் பொலிட்டிக்கலா மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது, நியூட்ரலா இருந்தா மட்டும் பத்தாது, அகாடமிக்கா ப்ரொஃபஷனலா அவங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். இப்ப மனோஜ் சோனி அவர்கள் பாத்தீங்கன்னா அகாடமிக் பேக்ரவுண்ட் அவருக்கு இருக்கு, ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது, சிவில் சர்வீசஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்போது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இதையுமே நம்ம மனசுல வைக்கணும். ஒருவேளை மனோஜ் சோனி அவர்கள் நியூட்ரலா கூட செயல்படலாம். இப்ப எடுத்த உடனே அவர் மேல ஜட்மெண்ட் பாஸ் பண்றது கண்டிப்பா நியாயமா இருக்காது. அவர் எஃபிஷியன்டா கூட செயல்படலாம், நியூட்ரலாவே கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த மாதிரி நபர்களை அப்பாயிண்ட் பண்ணும்போது மாணவர்கள் மத்தியில கண்டிப்பா ஒரு விதமான பயம் வரும், ஒரு அச்சம் வரும், ஒரு கன்சர்ன் இருக்கும். அது நியாயமானதுதான். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இடம் தராமல் இருக்கிறது நல்லது. இதை அரசு என்ஷோர் பண்ணணும். ஏன்னா யூபிஎஸ்சின்றது கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நாட்டினுடைய ஸ்டீல் ஃப்ரேம் சிவில் சர்வன்ட்ஸ். அவங்க தான் நாட்டினுடைய விதியையே நிர்ணயம் பண்ண போறாங்க ஃபியூச்சர்ல. அவங்கள செலக்ட் பண்ற பாடி தான் யூபிஎஸ்சி. இவ்வளவு முக்கியமான ஒரு பாடியில அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய சேர்மன், அந்த கிரெடென்ஷியல்ஸை கண்டிப்பா என்ஷோர் பண்றது கவர்மெண்டுடைய டியூட்டி. அதனால என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நான் எந்த அரசும், அது எந்த அரசா வேணா இருக்கலாம், நாளைக்கு பிஜேபி போயிட்டு இன்னொரு ஆட்சி கூட வரலாம், இன்னொரு கட்சி வரலாம், எந்த ஆட்சியா இருந்தாலும் முக்கியமான அமைப்புகள்ல ஹெட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்க நியூட்ரலா இருக்கணும், அவங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸும் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். அந்த மாதிரி மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ணணும். சரி, இப்போ இந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ் இவங்க வைக்கக்கூடிய வாதம் இருக்குல்ல, இப்ப சோசியல் மீடியால நிறைய பேர் பேசுறாங்க, அரசியல்ல இருக்கக்கூடிய நபர்களும் பேசுறாங்க, மற்ற சில நபர்களும் பேசுறாங்க. இதெல்லாம் போய் நான் இன்டெப்தா நான் ரிசர்ச் பண்ணல, யார் யார் என்ன பேசுறாங்கன்றது ஸ்பெசிஃபிக்கா ரிசர்ச் பண்ணல. பட் ஓவரால் அந்த நரேட்டிவ் இப்ப எப்படி போகுதுன்னா, மனோஜ் சோனி அவர்கள் ஒரு RSS பேக்ரவுண்ட் உடையவர். இவர் யூபிஎஸ்சி சேர்மனா வந்துட்டதுனால நாளைக்கு தமிழ்நாட்டுல இருந்து பசங்களை அந்த அளவுக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க. அது இல்லாம இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில இருந்து வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, எஸ்சிஸ் எஸ்டிஸ், அது இல்லாம மைனாரிட்டிஸ், இவங்களையும் நாளைக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவர் இந்துத்துவ ஐடியாலஜியை ஃபாலோ பண்ற ஒரு ரைட் விங் பர்சன், அதனால இவர் செலக்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு நரேட்டிவை இப்போ எடுத்துட்டு வராங்க. இப்போ இது கரெக்டான்றதை நான் சொல்றேன். யூபிஎஸ்சியினுடைய ப்ராசஸ், அந்த ரெக்ரூட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஓவரால் சென்ட்ரல் லெவல்ல ரெக்ரூட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நான் சொல்லிடுறேன். நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, மனோஜ் சோனிக்கும் நான் சப்போர்ட் பண்ணல. யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி எக்ஸாம் நடத்துவாங்க. இது இல்லாம தனியா இன்னொரு பாடி இருக்கு, டிஓபிடின்னு இருக்கு. ஆக்சுவலா டிஓபிடி யூபிஎஸ்சியுமே சூப்பர்வைஸ் பண்ணும். சர்வீஸ் கண்டிஷன், ரூல்ஸ் இதெல்லாம் மாத்துறது டிஓபிடி தான் பண்ணுவாங்க, யூபிஎஸ்சி பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் பேட்டர்ன்ல சில மாற்றங்கள் வந்தா கூட யூபிஎஸ்சியை தாண்டி டிஓபிடியும் ஓகே பண்ணுவாங்க. அதே போல அந்த அட்டெம்ப்ட மாத்துறது, வயசை கம்மி பண்றது, இதெல்லாம் கூட டிஓபிடி தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவல்ல மாணவர்கள் நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் நடத்தினாங்க, எக்ஸ்ட்ரா அட்டெம்ப்ட் வேணும்னு. அதுக்கு ஆக்சுவலா யூபிஎஸ்சி ஓகே பண்ணிட்டாங்க. யூபிஎஸ்சி ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஓபிடிக்கும் போயிடுச்சு. அங்கதான் கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங்ல இஷ்யூஸ் ஆயிடுச்சு. இதுதான் நிலவரம். அதே போல இதையும் சொல்றேன் கேட்டுங்க, யூபிஎஸ்சி ஆகட்டும் டிஓபிடி ஆகட்டும், எந்த கட்சி ஆட்சியில இந்தியால இருந்தாலும் அங்க அந்த அபிஷியல்ஸ் இருக்காங்க பாருங்க, உள்ள வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், அவங்க கிட்டதான் ஒப்பீனியன் கேட்பாங்க. இவங்களுக்கு ஐடியாலஜி இருக்கலாம், ஆனாலுமே சிவில் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், எஃபிஷியன்சி தேவை. அதுல ஐடியாலஜியை தாண்டி அந்த பெர்மனன்ட் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அதிகாரிகள் ப்ரொஃபஷனலா என்ன அட்வைஸ் தராங்களோ அதை வச்சுதான் டிஓபிடியும் சரி யூபிஎஸ்சியும் சரி செயல்படும். அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் கிரீவன்சஸ் இருக்குல்ல, அந்த மினிஸ்டர் அபிஷியல்ஸோட அட்வைஸை கேட்டுதான் செயல்படுவார். இதுதான் உண்மை. இதையும் நான் சொல்றதை நீங்க ஏத்துக்க வேணாம், நீங்களே ஸ்டடி பண்ணுங்க, நீங்களே வெரிஃபை பண்ணுங்க, நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. சரி, இப்போ
இதை தாண்டி இந்த மனோஜ் சோனி அவர்கள் அரசியல் ரீதியா தான் செயல்படுறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கும் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு. இந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ் பிளைண்டா நீங்க அலிகேஷன் வைக்கிறதுக்கு பதிலா மாணவர்கள் கிட்ட எது உண்மையோ அதை சொல்லுங்க. ஒருவேளை இவர் அரசியல் சார்ந்து செயல்படுறாருன்னா அதுக்கு என்ன ரீகோர்ஸ் சார்? அரசியல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கணும். அதையே நீங்க மாணவர்கள் கிட்ட சொல்ல மாட்டீங்க. யூபிஎஸ்சி சேர்மனும் சரி, எஸ்பிஎஸ்சி சேர்மனும் சரி, ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய ஆணையங்கள் இருக்கு இல்லையா, ஸ்டேட் லெவல்ல சிவில் சர்வீசஸ் ரெக்ரூட் பண்றாங்கல்ல, இந்த ஹெட்ஸ் இவங்களை ரிமூவ் பண்றது பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். அதே போல இவங்க மேல ஏதோ குற்றச்சாட்டு வருது, மிஸ்பிஹேவியர் குற்றச்சாட்டு வருதுன்னா அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும். சுப்ரீம் கோர்ட் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி தீர்ப்பு கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு. ஒருவேளை மனோஜ் சோனி தப்பா நடந்துக்கிறாரு, அரசியல் சார்ந்து செயல்படுறாருன்னா பிரசிடென்ட்டை போய் பாருங்க, அப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் சேர்ந்து போய் பாருங்க. அது நீங்க பண்ணுமா இல்லையா? அதை ஏன் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டீங்க? ஏன் 19 இவர் வந்துட்டாரு செலக்டே பண்ண மாட்டீங்கன்னு ஏன் ராங்கான நரேட்டிவ் கொண்டு போறீங்க? உங்களுடைய ஆர்குமெண்ட்டுக்கே நான் வரேன். இப்ப இவர் வராரு, இவர் செலக்ட் ஆக முடியாம பண்ணிடுவாருன்னு சொல்றீங்க. 2020 ஏன் அப்ப அந்த அளவுக்கு செலக்ஷன் இல்ல? அப்ப இவர் சேர்மன் கிடையாதுல்ல, வேற சேர்மன்ல இருந்தாரு. அப்பயுமே செலக்ஷன் அவ்வளவு வரல, 30 பேர் தானே வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தோம் செலக்ஷன் வரல, 4-5 வருஷமாவே செலக்ஷன் இறங்கி போயிடுச்சுல. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் செலக்ஷன் கம்மியாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த சேர்மன் வந்துட்டாரு, இதனாலே கம்மியாயிடும் சொல்றது தப்பான நரேட்டிவா இல்லையா? இது ராஜ தர்மம் கிடையாது. உண்மை ஏதோ அதை பேசுங்க. அதை தாண்டி அவர் தப்பு பண்றாருன்னா கூட சொல்லுங்க, உரிமை இருக்கு. நானுமே சொல்றேன், அதுக்கு லீகல் ரீகோர்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இஷ்யூ லாஸ்டா போவோம். பிரசிடென்ட் கிட்ட போய் மனு வைக்கலாம். எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து பாரபட்சமா செயல்படுறாருன்னு சொல்லிட்டு மனு அங்க வைக்கலாம். ஆனால் லீகல் ரீகோர்ஸ நீங்க கொண்டு போங்க. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. ரூலிங் பார்ட்டி பண்ற மிஸ்டேக்கையும் நான் சுட்டி காட்டுறேன், ஆப்போசிஷன் பார்ட்டி பண்ற மிஸ்டேக்கையும் நான் சுட்டி காட்டுறேன். அதே போல ஆளுங்கட்சி ஆகட்டும், எதிர்கட்சிகள் ஆகட்டும், ஆல் இந்தியா லெவல்ல நான் சொல்றேன், எப்பயுமே சர்ச்சை வருதுன்னா மட்டும்தான் ஐஏஎஸ் எக்ஸாம் பத்தி நீங்க பேசுறீங்க. நார்மலா டைம்ஸ்ல அன்பார்ச்சுனேட்டா மாணவர்களுடைய நலனுக்கு பேசுறீங்களான்னா பேசுறது இல்ல. நான் எல்லாரையும் தப்பா சொல்ல, மெஜாரிட்டி அன்பார்ச்சுனேட்டா இந்த மாதிரி தான் இருக்கு. இது நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. அந்த காலத்துல இருந்து நிறைய எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் கவர்மெண்ட் போட்டு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ல ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுச்சு. இந்த ரீஃபார்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பல வருஷமா அப்படியே கோல்டு ஸ்டோரேஜ்ல இருக்கும். திடுப்புன்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 2011 சிசாட் பேப்பர். அந்த சிசாட் பேப்பர் கண்டிப்பா டிஸ்கிரிமினேட்டரி ஃபார் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ். அதை பத்தி நானுமே பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்த எக்ஸ்பர்ட் நிகவேக்கர் அவருமே ஒத்துக்கிட்டாரு. அவர் அபிஷியல் ரிப்போர்ட்லயே சொல்லிட்டாரு சிசாட் இஸ் டிஸ்கிரிமினேட்டரி. அதுக்கப்புறம் சிசாட் பேப்பரை குவாலிஃபைங் ஆக்கினாங்க. இதுதான் நடந்தது. சிசாட் பேப்பர் கொண்டு வந்தது இன்னொரு கவர்மெண்ட், இப்ப இருந்த கவர்மெண்ட் இல்ல, இப்ப இருக்கிறது இன்னொரு கவர்மெண்ட். ஆனா நீங்க உத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் திடுப்புன்னு சிசாட்டை கொண்டு வந்தாங்க. பல வருஷமா அந்த ரீஃபார்ம்ஸை கொண்டு வராம திடுப்புன்னு கொண்டு வருது, முன் அறிவிப்பு இல்லாம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 காம்பன்சேட்டரி அட்டெம்ப்ட் வந்துச்சு. அந்த அட்டெம்ப்ட் எதுக்குன்னா மெயின்ஸ் எக்ஸாம்ல கொண்டு வந்து மாற்றுறதுக்காக தான் மெயினா கொண்டு வந்தது. ஆனா அந்த சிசாட் டிஸ்கிரிமினேட்டரே இருந்ததுனாலேயே நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாம போயிருச்சுல, மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியாம போயிருச்சுல. அதுக்கு காம்பன்சேட்டரி அட்டெம்ப்ட்ஸ் எடுத்துட்டு வரல. இதை யார் பண்ணிருக்கணும்னா இப்ப இருக்க கவர்மெண்ட் பண்ணிருக்கணும். புரியுதா? அதனால எல்லாத்தையும் அரசியல் ரீதியா பாக்காதீங்க, லீகலா பாருங்க, எத்திக்கலா பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவா பாருங்க, மாணவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க. அதே போல ஓவரால் கவர்மெண்ட் எஃபிஷியன்டா இருக்கணும், ஃபியூச்சர்ல ஸ்டீல் ஃப்ரேம் ப்ராப்பரா இருக்கணும், அப்படி பாருங்க, ரேஷனலா பாருங்க. எல்லாத்தையுமே அரசியல் ஆக்காதீங்க. அரசியல் ஆக்குங்க, மக்களுடைய நலனுக்காக, மாணவர்களுடைய நலனுக்காக அரசியல் பண்ணுங்க. சர்ச்சைகளை வச்சு அரசியல் பண்ண வேண்டாம் அப்படின்றத அரசியல் கட்சிகள்ல இருக்க நண்பர்களுக்கு நான் அன்பான ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நானுமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில தான் இருக்கிறேன். நான் சொன்னது ரியாலிட்டி, உங்களுக்கே இது நல்லா புரிஞ்சிருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்க. இன்டர்வியூல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2013க்கு முன்னாடி ஸ்கோர்ஸ் 240, 245 வரைக்கும் போடுவாங்க. காரணம் என்னன்னா இன்டர்வியூ போர்டு கையில டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஒரு பையன் நல்லா பண்றான்னா அவனை 245 போர்டு கூட செலக்ட் ஆக வைக்கணும். அதே நேரத்தில் ஒரு பையன் நல்லா பண்ணலன்னா அவனுக்கு 95, 100 போர்டு கூட வெளியே அனுப்பிச்சிடணும். அவன் தேவையில்லை, வந்த ஆபத்துன்றதுக்காக அந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருந்தாங்க. ஓகே, இதுல லாஜிக் இருக்கு. ஆனா உத்து பாத்தீங்கன்னா ஓவரால் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்கோரை கம்பேர் பண்ணும்போது இன்டர்வியூவோட ஸ்கோரும் ரொம்ப அதிகமா போகுது. சம்டைம்ஸ் 1/3 எல்லாம் போகும். 2013ல கிட்டத்தட்ட பாதி இன்டர்வியூ ஸ்கோர் எனக்கு ஞாபகம் இருந்து அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இதுலயுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, முன்னாடி இந்த அளவுக்கு இன்டர்வியூ ஸ்கோரை வைக்காதீங்க, லாஜிக் கரெக்ட், ஆனா அதை கம்மி பண்ணுங்க, வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. இதையுமே கட்சிகள் எல்லாம் பேசவே இல்லை. திடுப்புன்னு அதை கொண்டு வருது.
பல வருஷமா இருக்க ரீஃபார்ம்ஸை டிஸ்கஸ் பண்றது இல்ல, பசங்களோட பேசுறது இல்ல, சோசியல் மீடியால பேசுறது இல்ல, திடீர்னு ரீஃபார்ம்ஸை கொண்டு வருது. இதை எப்படி பண்ணணும்? சர்ச்சை இல்லாத டைம்ல, நார்மல் டைம்ஸ்ல கட்சிகள் பேசணும், பார்லிமெண்ட்ல பேசணும், மாணவர்களோட டெலிபரேஷன்ஸ் பண்ணணும். இது ரெகுலர் ப்ராசஸா இருக்கணும். அப்ப இந்த ரீஃபார்ம்ஸ் எல்லாம் சடனா வருது, அதுக்கான ரீகோர்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. இங்கேயுமே ரூலிங் பார்ட்டியும் சொல்றேன், ஆப்போசிஷன் பார்ட்டியும் நான் சொல்றேன். அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த பிஜேபி கட்சி தமிழ்நாடு யூனிட்ல ஹெட் அண்ணாமலை அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு வருஷம் முன்னாடி மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அது சம்பந்தம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதனுடைய லிங்க்கும் இருக்கு பாருங்க. அதனுடைய லிங்க் தான் ஆக்சுவலா அந்த இன்டர்வியூல அரசியல் சார்பு இருக்கான்ற அந்த வீடியோட லிங்க், அதுதான் அதை பாருங்க. அண்ணாமலை எனக்கு நண்பர்லாம் கிடையாது, ஒன்னா மெயின்ஸ் எழுதணும், இன்டர்வியூ போகணும் அந்த வருஷம் 2010. இதுல அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னா 240 மார்க் எடுத்துட்டாரு, RSS பேக்ரவுண்ட்ல போயிட்டாரு, சங்கல்ப்ன்ற அகாடமில சேர்ந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வருஷமே தமிழ்நாட்டில இருந்த மாணவர்கள் டாப் 10 ரேங்க்ஸ்ல 3 பேர் வந்தாங்க. 3 பேருமே 240 மார்க் கிட்ட எடுத்தாங்க. அப்ப அண்ணாமலையோட ப்ரொஃபைல் மட்டும் எடுத்தா போதுமா? உண்மையாலே அக்கறை இருந்தா எல்லாருடைய ப்ரொஃபைலும் எடுக்கணும்ல. 240 மார்க் எடுத்தவன் எல்லாருடைய ப்ரொஃபைலும் எடுத்து வெரிஃபை பண்ணுமா இல்லையா? அப்படி உண்மையாலே சங்கல்ப் மூலமா தப்பா வந்திருக்காங்கன்னா ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? அதை ஹையஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனோமா இல்லையா? அதை ஏன் பண்ணல? இதுதான், இந்த அரசியல் தான் நான் தப்புன்றேன். இது தப்பான அரசியல், இது ராஜ தர்மம் கிடையாது, இது ரொம்ப தப்பு. மாணவர்களை அரசியலுக்காக யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் நான் மறுபடியும் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி இருந்தும் 240 மார்க் எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்காங்க. நான் நேராவே சில மாணவர்களை பார்த்திருக்கேன். 2010ல அந்த திவ்யதர்ஷினின்றவங்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாங்க, 240 மார்க். அவங்க நான் லைப்ரரியில மீட் பண்ணிருக்கேன். 8வது ரேங்க் எடுத்தவரும் 240 மார்க். அவர்கிட்ட நான் போன்ல பேசிருக்கேன். அவரோட ஒன்னாதான் நம்ம இன்டர்வியூ போனோம், ஒரே நாள்ல இன்டர்வியூ போனோம். அரவிந்தன் அவர் பேரு. 2வது ரேங்க்கும் 3வது ரேங்க்கும் வருண்குமார், அவருமே 236 மார்க் எடுத்தாரு. சோ இதுதான் நிலவரம். ஆனா இதை சுத்தி ஒரு அரசியல், தயவுசெய்து இந்த அரசியலை நிறுத்திருங்க. இது சரியில்லை. அரசியலை பண்ணுங்க, கரெக்டான அரசியல் பண்ணுங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம தயவு செஞ்சு அரசியலுக்கு யூஸ் பண்ணாதீங்க, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகேவா? அதனால நான் மறுபடியும் சொல்றேன், ரூலிங் பார்ட்டி அப்பாயின்மெண்ட்ஸை நியூட்ரலா வைக்கணும். அந்த பர்சனுக்கு அகாடமிக் கிரெடென்ஷியல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் பேக்ரவுண்ட் இருக்கான்றத பார்க்கணும். அதே போல அரசியல் சார்ந்து அவர் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் ஒரு நபர் வந்துட்டதுனாலேயே தமிழ்நாட்டில இருந்து ஆளே எடுக்க மாட்டாங்க, மதம் சார்ந்து எடுப்பாங்க, அடையாளம் சார்ந்தா செலக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தப்பான நெரேட்டிவை கொண்டு போவாதீங்க. தமிழ்நாடு மாணவர்கள் இனி தேதியில செலக்ஷன் கம்மியா இருக்கிறத பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் இருக்கு, அதை பாருங்க, அதை ஃபுல்லா கேளுங்க. நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். 90% ஸ்டூடெண்ட்ஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ட்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க படிக்கிறது ஐஏஎஸ் எக்ஸாமே கிடையாது. நிறைய மனப்பாடம் பண்ண நினைப்பாங்க, தனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ண நினைப்பாங்க, எது தேவையோ அதை பண்றது இல்லை. அன்பார்ச்சுனேட்டா அகாடமில சேருவாங்க, அது ஃப்ரீயோ போயிடும், அங்க சொல்றதை கேட்கறது கிடையாது. மென்டர் டீச்சர் சொல் பேச்சு கேட்கறது இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய படிக்கிறது, நிறுத்தது கிடையாது. இந்த மாதிரி பண்றாங்க. இன்டர்வியூல டோட்டல் ராங் அப்ரோச், அதனால மார்க் கம்மியாகுது. இதெல்லாம் ஒரு சில ஃபேக்டர்ஸ் தான். இதெல்லாம் பேச ரொம்ப நேரம் ஆகும், நான் அந்த வீடியோல பேசிருக்கேன், பாருங்க ஃபுல்லா. இந்த 2 லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாருங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஆளும் கட்சிக்கு சொல்றேன், எதிர்கட்சிகளுக்கும் சொல்றேன், சிவில் சர்வீசஸ்ல ரீஃபார்ம்ஸ் இன்னுமே தேவை. மாணவர்களுடைய நலன், நாட்டினுடைய நலன், அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ் எஃபிஷியன்டா இருக்கணும், நியூட்ரலா இருக்கணும், ப்ரோக்ரெசிவா இருக்கணும். அதுக்கான முயற்சியில ஈடுபடுங்க. நான் சொன்னது போல நார்மல் டைம்லயே டிஸ்கஸ் பண்ணுங்க. சர்ச்சை வரும்போது மட்டும் பேசாதீங்க. சர்ச்சை வரும்போதும் பேசணும், வேணான்னு சொல்லல. ஆனா எது தேவையோ, எதை நம்ம போக்கஸ் பண்ணணுமோ அதை வச்சு பேசுங்க. பொதுவா சூப்பர்ஃபிஷியலா மாணவர்களுக்கு தவறான விஷயங்களை சொல்லி ஃபியர் சைக்காசிஸ எடுத்துட்டு வராதீங்க. இதை என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். சோ அரசியல் கட்சிகள் இனிமேலாவது ராஜ தர்மத்தை கடைபிடிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.